ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா பார்ட் டைம் டீச்சராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்லி இன்டர்வியூ வச்சு தான் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வியூக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 26/9/2024 வந்து இன்டர்வியூ நடக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. வால்க்-இன் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் என்கேஜிங் ஆஃப் கெஸ்ட் பார்ட் டைம் டீச்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. 26/9/2024 தான் இன்டர்வியூ வந்து நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டைம் பார்த்தோம்னா 10:30 AM சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூ நடக்கிற பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி பிளாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபில் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் எவிடென்ஸ் எல்லாமே கொண்டு போகணும். அதாவது சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஒரிஜினல் கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு இதுலேயும் ஃபெயில் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுறதும் ஃபில் பண்ணாமல் இருக்கிறதும் யூனிவர்சிட்டி மேக் பண்ணுற டெசிஷன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். யூஜிசி ரெகுலேஷன்ஸ் அது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இப்போ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்டர் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் டிகிரி இன் ஃபியூச்சர் ஸ்டடீஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, பாட்னி, சோசியாலஜி, மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் பிளானிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிசைரபிள் பார்த்தோம்னா PhD எம்ஃபில் வித் நெட்டு ஸ்லெட்டு செட்டு ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு கேண்டிடேட்ஸ் வித் டீச்சிங் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சென்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட நேம் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்கிறத வந்து இதில் டிக் பண்ணுங்கள். அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட்டு மந்த் இயர் படி இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஏஜ் என்ன, 1/1/2023 படி உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க. வித் பின்கோடோட கொடுத்துருங்க. அடுத்து செல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பர் அண்டு அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிகிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து டிகிரி வித் மேஜரை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ % எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் டிகிரி வித் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. அதையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு % வந்து சைடில் எழுதணும். அடுத்து எம்ஃபில் PhD கேட்டிருக்காங்க. பிரான்ச் அண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எம்ஃபில் % என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து PhD கேட்டிருக்காங்க. அதில் பிரான்ச் அண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து போஸ்ட் டாக்டரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான இது மென்ஷன் பண்ணணும். அடுத்து நெட்டு ஸ்லெட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு நேம் ஆஃப் த போஸ்ட்டுகள் கேட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணோம், எந்த யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஃப்ரம் டு என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இயர் மந்த்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன் மேட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் போட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். ஆஃபீஸில் உள்ளவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கான இது வந்து கொடுத்துருக்குறாங்க.
இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.